ஒரு ஓட்டு போடுறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கே! ஐய்யய்யோ! அப்படிதாங்க இருந்தது. வீட்ல கிளம்புனது என்னவோ 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். தாம்பரம் போற வரைக்குமே அந்த பிரச்சனை தெரியல. பார்த்தீங்கன்னா டைம் தெரியும். 5:54 ஆச்சு. சரி நம்ம வந்துட்டோம். பாதி கடல் கடந்துட்டோம். மீதி கடல் கடந்துரலாம் அப்படின்னு கிளாம்பாக்கம் பஸ் ஏறுனா, அங்க ஆரம்பிச்சுச்சுங்க ட்விஸ்ட்டு. பஸ் இன்ச் இன்ச்சா, இன்ச் இன்ச்சா 1/4 மணி நேரத்தில போ வேண்டிய பஸ்ஸு 1 மணி நேரமா போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, கிளாம்பாக்கத்தில ஸ்பெஷல் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். 7:20க்கு வர வேண்டிய பஸ்ஸு 8:30க்கு வருது. பஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கூட பரவாயில்லங்க நெறைய பேர் பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அது ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். கிளாம்பாக்கத்த விட்டு வெளிய வந்துட்டோம்டா பெரிய ரிலீஃப்ன்னு நெனச்சா, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. இன்ச் இன்ச்சா, இன்ச் இன்ச்சா நகண்டு நகண்டு 1 மணி நேரத்தில கடக்க வேண்டிய ரோட 4 மணி நேரமா கடந்துட்டு இருந்தோம். ஃபைனலி மதுரை போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் சிவகாசிக்கு பஸ் ஏறிட்டேன். வந்தோனே எதுக்காக போராடி கஷ்டப்பட்டு வந்தேனோ, அந்த வேலைய மொதல்ல முடிக்கணும் அப்டின்ட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா ஸ்லிப்ப வாங்கிட்டு ஓட்டு போட உள்ள போயிட்டேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இந்த ட்விஸ்ட் இன்னும் முடியல அப்டின்ட்டு. ஏம்மா எதுனா ஒரு ப்ரூஃப் வேணும் அப்டின்ட்டாங்க. ஐய்யய்யோ! நம்ம தான் எதையுமே எடுக்காம உணர்ச்சி வசப்பட்டு சென்னையிலேருந்து வந்துட்டோமே அப்டின்ட்டு பக்கத்துல போய் நெட் சென்டர்ல போயிட்டு ஓட்டர் ஐடி வாங்கிட்டு பல தடைகள தாண்டி என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் போட்டுட்டேன். ஹாப்பி அண்ணாச்சி.